பிரித்தானியாவில் எதிர்கால சந்ததியினரை புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து முற்றாக பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட புகையிலை மற்றும் வேப்ஸ் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது பிரித்தானிய வரலாற்றில் பொது சுகாதாரத்திற்காக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. இந்த சட்டத்தை மீறி சிறுவர்களுக்கு சிகரெட் அல்லது வேப்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு 2500 பவுண்ட் வரை அபராதம் விதிக்கப்படலாம். அத்துடன் போலீசார் அல்லது அதிகாரிகள் ஆன் தி ஸ்பாட் அபராதமாக 100 பவுண்ட் விதிக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் பிறந்த எவருக்கும் சிகரெட் அல்லது புகையிலை தயாரிப்புகளை விற்பனை செய்வது வாழ்நாள் முழுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது தற்போது 17 வயது அல்லது அதற்கு குறைந்த வயதுடைய சிறுவர்கள் தமது வாழ்நாளில் ஒருபோதும் சட்டப்பூர்வமாக சிகரெட் வாங்க முடியாது. இதன் மூலம் ஒரு புகையிலை இல்லாத தலைமுறையை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு சில புதிய அதிகாரங்கள் கிடைத்துள்ளன. புகையிலை மற்றும் வேப்ஸ் தயாரிப்புகளின் சுவைகள் மற்றும் அவற்றின் பொதி செய்தல் முறைகளை அரசாங்கம் இனி கட்டுப்படுத்தும். சிறுவர்களை கவரும் வகையில் வர்ணமயமான பொதிகளில் வேப்களை விற்பனை செய்ய முடியாது. நிக்கோட்டின் தயாரிப்புகளின் விற்பனை மீது கடும் கண்காணிப்பு செலுத்தப்படும். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சர் பரோனஸ் மெரோன், இந்த சட்டம் நாடாளுமன்ற பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் ஒரு மைல்கல் என தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தினால் சிகரெட் விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என சில கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இருப்பினும் ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் அமைப்பு போன்ற சுகாதார நிறுவனங்கள் இதனை வரவேற்றுள்ளன. புகையிலை நிறுவனங்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகளுக்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரித்தானியாவில் அமலுக்கு வரும் இந்த அதிரடி மாற்றத்தினால் இன்னும் சில தசாப்தங்களில் அந்த நாடு புகையிலை பாவனையற்ற ஒரு நாடாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.